இது கவிதை அல்ல, காரிருள் உலக விடியலை தேடும் இதயங்களின் துடிப்பு. இது கவிதை அல்ல, காரிருள் உலக விடியலை தேடும் இதயங்களின் துடிப்பு. நியூயார்க் வெள்ளை மாளிகையின் முடிவுகளே தகர்க்கப்படும் காலத்தில், நியூயார்க் வெள்ளை மாளிகையின் முடிவுகளே தகர்க்கப்படும் காலத்தில், நியூயார்க் வெள்ளை மாளிகைக்கு அறிவாலயத்தின் முடிவுகளை எதிர்க்கும் ஆணவம் எப்படி வந்தது? நியூயார்க் வெள்ளை மாளிகையின் முடிவுகளே தகர்க்கப்படும் இந்த காலத்தில் ராணியார்க்கு வெள்ளை மாளிகைக்கு அறிவாலயத்தின் முடிவுகளை தகர்க்கும் ஆணவம் எப்படி வந்தது? உடும்பு பிடியிலே மகன், உடும்பு பிடியிலே மகன் கடும் பதவி மோகத்திலே தந்தை, உடும்பு பிடியிலே மகன் கடும் தொகுதி பதவி மோகத்திலே தந்தை. சந்தி சிரிக்கும் பாகப்பிரிவினை தொகுதி போராட்டம், சந்தி சிரிக்கும் பாகப்பிரிவினை தொகுதி போராட்டம். ராணிப்பேட்டை தொகுதி என்ன குடும்ப சொத்தாகி போனதோ? ராணிப்பேட்டை தொகுதி குடும்ப சொத்தாகி போனதோ? இது கவிதை அல்ல, காரிருள் உலக விடியலை தேடும் இதயங்களின் துடிப்பு. கடந்த 25 ஆண்டுகளில் 16 வகை சிகப்பு பிரிவு ரெட் கேட்டகரி ரசாயன தொழிற்சாலைகளால் பாலைவனமாகி போனது சிப்காட் பகுதி. கடந்த 25 ஆண்டுகளில் 16 வகை சிகப்பு பிரிவு ரெட் கேட்டகரி ரசாயன தொழிற்சாலைகளால் பாலைவனமாகி போனது சிப்காட் பகுதி. ஆனால் பிதாமகரின் குடும்பமோ சோலைவனமாகி போனது. ஆனால் பிதாமகரின் குடும்பமோ சோலைவனமாகி ஆனது. கடுமையான மாசு பாதிக்கப்பட்ட 10 நகரங்களில், உலகத்திலே கடுமையாக மாசு பாதிக்கப்பட்ட 10 நகரங்களில் ராணிப்பேட்டைக்கு 3வது இடம். எவ்வளவு கொடுமையான காட்சி இது! ராணிப்பேட்டை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தான் நம்முடைய பிதாமகன் கவனம் செலுத்தாமல் அதை வளர்வதற்கு வழிவகுத்து விட்டார். 16 வகையான கேட்டகரி. தூத்துக்குடியில ஒரே ஒரு ஸ்டெர்லைட் தொழிற்சாலை வந்தது என்பதற்காக கடுமையான போராட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியிலே 16 வகை ரெட் கேட்டகரி தொழிற்சாலைகள். பிதாமகன் எதுவுமே செய்யவில்லை. அப்போது கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார்கள், உங்கள் தொகுதியிலே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்தை கூட பயன்படுத்த முடியாமல் பிதாமகன் இன்றைய தினம் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியாத ஒரு சோதனை நிகழ்ச்சியை அங்கே ஓடவிட்டு இருக்கிறார். எனவேதான் இந்த கவிதையை நான் எழுதுகின்றேன். ஒன்றை மட்டும் சொல்ல நிலைப்படுத்துகின்றேன். சுரண்டப்படுவது பாலாறு மட்டுமல்ல, இந்த தொகுதியிலே சுரண்டப்படுவது பாலாறு மட்டுமல்ல, தொகுதியின் பெயராலே திட்டங்கள் என்ற பெயரில் சுரண்டப்படுகிறது. தொகுதியே திட்டங்கள் என்ற பெயரில் சுரண்டப்படுகிறது. ஒன்று டொனால்ட் ட்ரம்பையே மிகவும் டொனால்ட் ட்ரம்பின் மமதை, டொனால்ட் ட்ரம்பின் மிஞ்சும் டொனால்ட் ட்ரம்பின் மமதை. அறிவாலயம் நடக்குமா? அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம். அறிவாலயம் நடக்குமா? நன்றி, வணக்கம்.